அவர் அரசியலுக்கு வரதுனால முடக்கிறாரு. முடக்கக்கூடாது. அவர் படம் வெளியே வந்துச்சுன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்க. மத்திய அரசு வந்து விஜய் வந்து கொஞ்சம் அடிமையாக தான் பார்க்குது. விஜய் வந்து பிஜேபியில் இருக்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி விஜயை பார்த்து பயப்படுது. பராசக்திக்குன்னு ஒன்று சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ இவருக்கு பண்ணது இவருக்கு எப்போவுமே பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க. அவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாலே அது ஏதாவது ஒன்று பிரச்சனையை தெளிப்பு தானே விட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக அடிக்கடி நடக்கிறது தான். சரி, எல்லா படங்கள்லையும் இந்த ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யுது. ஓகே, இதை வந்து அரசியல் நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து தான். படம் இன்னைக்கு இல்லை, ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் நல்லா ஓடும். ஆர்டரை வாங்கிக்கிட்டு தான் டேட்டை அறிவிக்கணும். ஆர்டர் வாங்காமல் டேட்டை எப்படி அறிவிக்கலாம்? விஜய் பேசாமல் இருக்கிறத நல்லது. பேசினார்னா அவர் ஏதாவது பேசினார்னா இவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க, எதிராக திருப்புவாங்க. பேசாதவங்க செய்வார், பேசினவங்க செய்ய மாட்டாங்க. ஓ, அப்படி ஒன்று இருக்குங்களா? அம்மா பேசினாங்களா? அம்மா பேசாமே இருந்தாரு. இருந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியும். நடிகர் விஜய் அவர்களை வந்து கரூர் சம்பவத்துக்காக டெல்லிக்கு அழைச்சி சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு விஜய் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வரதாக ஒரு செய்திகள் இருக்கு. கண்டிதான் வந்து எல்லாமே நடக்குது. விஜய் வந்து பிஜேபியில் இருக்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி விஜயை பார்த்து பயப்படுது. அரசியலுக்கு வந்தனால விஜயை பார்த்து பயப்படுறதுனால எல்லாருமே இந்த ஜனநாயகம் படத்தை வந்து வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து எந்த ஒரு பேட்டியோ இல்லை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரையும் விஜய் பேசவே இல்லையே. விஜய் பேசாமல் இருக்கிறத நல்லது. பேசினார்னா அவர் ஏதாவது பேசினார்னா இவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க, எதிராக திருப்புவாங்க. அவர் பேசாமல் சைலண்டாக இருந்து காய் நகர்த்துறதே நல்ல செயல்பாடு. இப்போ திடீர்னு ராகுல் காந்தி அவர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாலாம் குரல் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாரும் விஜய் வந்து தன் விஷயம் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. எல்லா கட்சியுமே விஜயை கூட்டணி சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் தான் என்று எல்லா பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. 2026 இளைஞர்கள் ஓட்டு சரி, லேடிஸ் ஓட்டு சரி, யங்ஸ்டர் ஓட்டு பூராமே விஜய்க்கு தான். விஜயுடைய ஜனநாயகன் படம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆமாம், இப்போ பல்வேறு காரணங்கள் காட்டி அந்த படத்தை முடக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு மேலே எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. பூரா ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி விஜய் படம் எப்போ வரும் தான் இருக்காங்க. மற்ற படத்தை விட விஜய் படத்துக்கு எப்போ பார்த்தாலும் அந்த எதிர்ப்பு. இப்போ இந்த கடைசி படத்துக்கு எதிர்ப்பு இருக்கும்போது மேற்கொண்டு தான் விஜய்க்கு ஆதரவு அதிகமாகும். இந்த அளவுக்கு அனைத்து தரப்புலேருந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரை பார்த்து பயப்படுறாங்களே பூரா பேரும். ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சி எல்லா கட்சியுமே பயப்படுது விஜயை பார்த்து. ஆட்சிக்கு வந்துடுவார், நம்மளுக்கு இதாக நடக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. மக்கள் கருத்துமே விஜய்க்கு சப்போர்ட் நிறையா. இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி அந்த என்டிஏல போயிட்டாங்கன்னா, ஆனால் அப்படி போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? இது வந்து விஜய் கூட்டணி வந்து எந்த கட்சியில் போகிறான்றது அவருக்கு தான் தெரியும். மக்கள் வந்து எந்த கூட்டணியில் போனாலும் கூட்டணி வச்சாதான் ஜெயிக்கவும் முடியும். கூட்டணி இல்லாமல் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எந்த இதுவுமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க விட மாட்டுறாங்க ரெண்டு கட்சியுமே. அதனால் ஒரு கூட்டணி நல்ல கூட்டணியாக அமையணும் விஜய்க்கு. அது அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பான முறையில் விஜய் நல்லா செய்வார். அவர் அரசியலுக்கு வரதுனால முடக்கிறாரு. முடக்கக்கூடாது. அவர் படம் வெளியே வந்துச்சுன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்க. இதான் விஷயம். அவர் படம் கட்டாயம் வாங்குது. வெளியே வந்து அவர் ஜெயிக்கணும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ இதுவரை சிபிஐ விசாரணைனா இங்கேயே சென்னையிலேயே அலுவலகம் இருக்குது, இங்கேயே விசாரிப்பாங்க. கரூர் சம்பவத்தை வச்சு விஜயை வந்து டெல்லிக்கு அழைச்சி விசாரிக்கிறாங்களா மாதிரியே? நம்மளை வந்து யதார்த்தமாக நடந்தது. அவர் வேணும்னு செய்யலை. அதோட போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது. அதான் எங்களுடைய எண்ணம், கருத்து. இப்போ விஜய் அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு இந்த அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர பார்க்குறாங்க மத்திய அரசு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த எனக்கு தெரியாது சரியா, நான் படிக்கலையா, தெரியாது. ஓகே, இப்போ விஜய் ஒருவேளை கூட்டணி அந்த மாதிரி போனார்னா எப்படி? கூட்டணியாக வந்தாலும் வருவார். எந்த கூட்டணி போனாலும் என்னது நமக்கு தெரியாது. அவர் எப்படி வராரு எப்படி வராரு தெரியல. ஆனால் நல்லபடியாக வந்தால் நல்லது தான், நல்லது செய்வார். விஜயகாந்த் மாதிரி செய்வார். விஜயகாந்த் நல்ல மனுஷன், இவர் நல்ல மனுஷன். ஆமாம், அதான் வேலைகள். ஓகே, ஆனால் இது சம்பந்தம் விஜய் அவர்கள் எதுவுமே பேசவே இல்லைங்கம்மா. இது எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் பேசல. பேசாதவங்க செய்வார், பேசினவங்க செய்ய மாட்டாங்க. ஓ, அப்படி ஒன்று இருக்குங்களா? அம்மா பேசினாங்களா? அம்மா பேசாமே இருந்தாரு. இருந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியும். நடிகர் விஜய் அவர்களை வந்து இப்போ கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி சிபிஐ விசாரணை சொல்லி டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க?
எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவருடைய லாஸ்ட் மூவி வேற, இதை ரொம்பவே நம்ம எப்படி சொல்ற பிரம்மாண்டமாக கொண்டாடலாம். ஆக்டர் விஜய் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஹீரோ கூட. இது தேவையில்லாத விசாரணை தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுவரை சிபிஐ விசாரணை டெல்லியிலே சென்னையிலேயே அலுவலகம் இருக்குது, அங்கேயும் விசாரிப்பாங்க. பர்டிகுலர் விஜயை வந்து இந்த அளவுக்கு கார்னர் பண்ணி டெல்லிக்கு அழைச்சி அவங்க பேசுகிறது வந்து ஒரு மத்திய அரசோட கட்டுக்குள் கொண்டு வரதுக்காக ஒரு செயல்பாடு மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து எங்களுக்கு ஒன்றும் இது வந்து எப்படி சொன்னால் ஒரு சில்லியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவருக்கு ஆக்டர் ப்ளஸ் எல்லாருக்கும் இதை பிடிச்சவங்க மக்களுக்கு நிறைய செய்யணும்னு வந்து நினைக்க வரதுனால இதை தடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கும் கொடுத்து அவங்களும் எப்படி பண்ணாங்க கூட பார்க்கலாம். இதனால் இப்போ இருக்க வரை எனக்கு இந்த அரசியலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. ப்ளஸ் நான் பார்த்த வரை அப்படி ஒன்றும் யாரையும் எஃபெக்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியலை. ஒருத்தவங்க ஒரு முன்னரமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு இடம் கொடுத்ததில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது சம்மந்தமாக விஜய் அவர்கள் இதுவரை எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இருக்காங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் அவருக்கு இல்லாமல் இருக்காது. அவங்க என்ன போட்டி போடுறதுன்னு நினைக்கல, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. அவருடைய எல்லா மூவிஸுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்க அரசியலில் வரனால எனக்கு அந்த அவங்களோட மூவியை வந்து இது பண்ணுறதுனால அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவர் எப்போவுமே ஹீரோ தான். இப்போ இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் படம் மிக எதிர்பார்ப்பில் இருந்தது. இப்போ வராமல் ஒரு சூழ்ச்சியால் அதுக்கே வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். லீவை கூட போட்டுட்டு கூட போகலாம் அப்படின்னா இங்கே கேம் சாரீஸில் விஜேவா ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தேன், சரி போயிடலாம் எப்படின்னு. ஆனால் வராமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. கேரளாவில் கூட ரிலீஸ் ஆகிருக்கதா வந்து எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அதுவும் இல்லைங்கிற மாதிரி அங்கே ரிலீஸ் ஆனால் கூட நாங்கள் அங்கே போய் பார்க்கலாங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கோம். ஓகே, இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு மெயின் காரணம் என்ன நினைக்கிறேன்? அதாவது தணிக்கைத்துறையா, இல்லை மத்திய அரசு செயல்பாடுதா, இல்லை இங்கே இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டா? இப்போ உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு? அதாவது சென்சார் போர்டு வந்து ஒரு நிறைய பேர் பெரிய ஆளுக்கு ரொம்ப வருஷமா அரசியலில் இருக்காங்க. இப்போ அவர் புதுசாக வரனால வந்து அவங்களுக்கு எதுவும் அந்த டிஸ்டர்பன்ஸா இல்லை அவங்க அந்த ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால சொல்லல, அரசியலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. எனக்கு யாருன்னு நான் சொல்லி எனக்கு காரணம் சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். பர்சனலாக என்னோட ஒப்பீனியன். இப்போ ஒரு கருத்து, விஜய் அமித்ஷாவை சந்தித்ததாக ஒரு கருத்து சொல்லப்படுது. அதேமாதிரி ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் கூட்டணி அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போயிடுவாரோ? அப்படி போனால் அவருக்கு எப்படி இருக்கும் செல்வாக்கு? எனக்கு தெரியல, வந்தால் தான் தெரியும். ஏன்னா நம்ம முன்னாடியே எதையுமே சொல்ல முடியாது. நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவரோட கூட்டணி செய்கிறது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மத்திய அரசு வந்து விஜய் வந்து கொஞ்சம் அடிமையாக தான் பார்க்குது. ஏதாவது சிக்க வச்சு அவரை வந்து அவர் வழிக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. இதே மக்களோட கருத்தாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு விஜய் வந்து கார்னர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னே? மக்களுக்கு அவருக்கு வந்து மாசு அதிகமாக இருக்குல்ல, கொஞ்சம் குறைக்கிற கண்டி இருக்கலாம். இப்போ விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண முடியாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது சென்சார் போர்டு காரணமா, இல்லை மத்திய அரசு காரணமா, இல்லை இங்கே இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் காரணமா? இப்படி பல்வேறு கருத்துக்கள்லாம் நிலவிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க? டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை, இது வந்து மத்திய கவர்மெண்டோட வந்து அவங்க இதுதானே. ஓகே, எல்லாம் வந்து இது வந்து அவங்களோட பொறுப்பு. இப்போ மீண்டும் வந்து விஜய் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பல்வேறு இடைஞ்சல்கள்லாம் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் மக்கள் மாசு அதிகமாக இருக்குது, அதை எப்படினாலும் கொஞ்சம் குறைக்கலான்னு ஐடியா பண்ணுவாங்க. காரணம் இப்போ இது சொன்னால் விஜய் அவர்கள் இதுவரை எதுவுமே பேசவே இல்லைண்ணே. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தேர்தலில் ஏதாவது சந்திப்பானு இருப்பார். மக்கள்கிட்ட போய் இதை வந்து நேரடியாக சந்திப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா, அதிமுக இவங்க ஒரு கூட்டணியாக வந்துருவாங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க, பிஜேபி எல்லாமே. அப்படி விஜய் அவர்கள் அப்படி போனால் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்? அது மக்கள் கையில் தான் இருக்குது. அது எலெக்ஷன் பின்னாலேன்னு சொல்ல முடியும். விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறது நல்லதுங்களா, இல்லை கூட்டணியில் போய் இருக்கிறது அங்கே வைக்கிறது வந்து அவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியாது. கூட்டணியில் இருந்தால் பலன் தெரியாது. விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசு கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காக தான் இப்போ டெல்லி அழைச்சி விசாரிக்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நடக்கலாம். அந்த மாதிரி வந்து கொண்டு வர லெவலுக்கு அவருடைய திறமைகள்லாம் இருக்குது, கொண்டு வரலாம். இப்போ விஜயுடைய ஜனநாயகன் படத்தை வந்து இப்போ முடக்கியிருக்காங்க. இதுக்கு மெயினாக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மெயின் காரணம் வந்து இப்போ வந்து எதிர்கட்சி வந்து அந்த மாதிரி பண்ணலாம், அவங்கள வந்து முன்னுக்கு வர விடாமல் ஆகிறதுக்காக முடக்கி வச்சிருக்கோம். வேறு இப்போ இந்த அளவுக்கு விஜய் முடக்க அவருக்கு தானே செல்வாக்கு? அவங்களுக்கு தான் போடும். அவங்க செல்வாக்கு வந்துடக்கூடாதுன்றக்காக தான் அவங்க இந்த மாதிரி முடக்கி வைக்கிறோம். அதிகமாக வந்துடக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றக்காக இது மாதிரி முடக்கி வச்சிருக்கோம். உங்களுடைய பார்வையில் இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க?
இது எங்களுடைய பார்வையில் வந்து இவர் விஜய் கூடியது வந்து நேர்மையாக தான் இருக்குது. அவர் செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரலாம், அவர் முன்னுக்கு வரலாம். ஏன்னா ஒரு தகவல் சொல்கிறாங்க, அமித்ஷா அவரோட வந்து விஜய் அவர்கள் சந்திச்சதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ராகுல் காந்தி வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு தகவல் இருக்குது. இது ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து அவங்களுக்கு வந்து இவருடைய நேர்மையை வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவர் நல்லா ஒரு இதுக்கு வரலாம், லெவலுக்கு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து அவங்க இவருடைய திறமையெல்லாம் வச்சு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு தனித்து நிற்கிறது நல்லதுங்களா, இல்லை ஏதாவது கூட்டணியில் போய் அங்கே வைத்தா விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க கூட்டணியில் இருக்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து சரியான முறை தான், ஒன்றும் தவறு. நடிகர் விஜய் அவர்களை வந்து கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணை டெல்லிக்கு அழைத்து பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கக்கா? அது தவறு தான், அது தேவையில்லாத விஷயம். அவருக்கு அதுக்கு நல்ல சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை மத்திய அரசு வந்து விஜய் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. அவர் தனியாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, வராதுன்னு நினைக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யணும், மக்களுக்கு வந்து நல்லது போகணும் அப்படின்னு வராரு அரசியலுக்கு. அது படத்தையும் விட்டுட்டு வராரு. அப்படிங்கும்போது அவர் செய்யறது தான் கரெக்டு. அதனால அது மத்திய அரசுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது சம்பந்தம் கிடையாது. மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க விஜய் அவர்களை வந்து கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் விஜய் மீது எடுக்கிறாங்க. இவ்வளோ நாள் எடுக்காமல் இப்போ திடீர்னு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தது, படங்கள் ரிலீஸ் ஆகுறதுல இருந்து எல்லாமே தாமதமா இருக்கு இல்லையா? படம் எல்லாமே தாமதப்படுத்துறாங்க. எல்லாத்தையுமே வந்து அவரை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மாதிரி செஞ்சு மன அழுத்தம் பண்றாங்க. இப்போ அது ஒரு இதா குறையாதான் இருக்கு. இப்போ விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு. இப்போ அந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் என்னன்னு தெரியல. எல்லா இதுலேயுமே வந்து படம் பராசக்திக்குமே ஏதோ ஒன்று, பராசக்திக்குன்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ இவருக்கு பண்ணது இவருக்கு எப்போவுமே பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க. அவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாலே அது ஏதாவது ஒன்று பிரச்சனையை தெளிப்பு தானே விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது சினிமா துறையில் வரக்கூடாது, சினிமா துறையை விட்டு சிஎம்மாக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு 2026 வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? கண்டிப்பாக இருக்கும். 100%. எதனால் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? மக்களோட ஆதரவு, சப்போர்ட் இருக்குல்ல அவருக்கு, நிறையா இருக்குல்ல, அதை வச்சு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? போக மாட்டார். அவர் தனியாக தான் நிற்கிறார். எதனால் இந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறீங்க? அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, தனியாக தான் வருவேன். ஏன்னா இப்போ விஜய் அவருக்கு சினிமா துறையிலேயே படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதேமாதிரி கரூர் வழக்கிலேயே சிபிஐ விசாரணைன்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ள விஜய் அந்த இதில் மாட்டியிருக்காரு. இப்போ ஒருவேளை கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக இருக்குமா பிஜேபி? அப்படிலாம் இருக்காதுன்னா நாங்கள் நம்புகிறோம். நம்புறோம் நாங்க. ஓகே, சரிங்களா? அவர் தனியாக தான் வந்து இது பண்ணுவார். அதில் நிச்சயமா அவருக்கு வெற்றி உண்டு. ஒருவேளை கூட்டணிக்கு போனால் விஜய் நல்லதா இல்லை தனித்து நிற்கிறது நல்லதாங்க? தனித்து நின்னாலுமே அவர் வருவார். தனித்து நின்னாலே மக்கள் செல்வாக்கு அதிகமாகவே இருக்கே, வந்துருவார். அதெல்லாம் இப்போ உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இந்த அளவுக்கு விஜயை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து தப்புன்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து படத்தையே ஒரு ரிலீஸ் பண்ண விடக்கூடாத அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ்லேருந்து இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அது கடுப்பு தான். இல்லை, அவர் சினிமா இதுலேருந்து வர்றாங்க, எவ்வளவோ பெரிய ஸ்டாரு, அவ்வளோ கோடி பணம் வாங்குறாரு. அவர் வந்து இது மக்களுக்காக எதையும் செய்யணும்னு சொல்லி வராங்க. வர்றதுனால நல்லது தானே, எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ விஜயோடைய ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. இப்போ அந்த படத்தை வந்து பல்வேறு காரணம் காட்டி அந்த படத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏதாச்சும் காரணம் அப்படி ஏதாச்சும் வந்து இப்போ அவரை பழி வாங்குறாங்கல்ல, அது இப்போ ஒரு இறந்தது கூட ஏதோ சொன்னாங்க. அது மாதிரி அவரை ஏதோ பழி வாங்குறக்காக நிப்பாட்டி வச்சிருக்கலாம் ஏதாச்சும். அதிகமாக நாங்கள் சினிமா தியேட்டர்லாம் போய் படமே நாங்கள் பார்க்க மாட்டோம்.
இருந்தாலும் அவர் வரணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு விஜய் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வுலாம் நீங்கள் செய்திகளை பார்க்குறீங்க, இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுதுங்கக்கா? கஷ்டமாக தான் இருக்கும். நல்லது செய்ய வர்றவங்களை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இப்போ எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைனா ஒருத்தங்கிட்ட போய் கேட்கும்போது உடனே அது நடக்க மாட்டேங்குது. தாலுகாசா அங்கேயா எங்கே நீங்கள் கிறிஸ்டின்னு சொல்லிடுறாங்க, கிறிஸ்டின்னு அப்படின்னு சொல்லி நிறைய சலுகை இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த பணம் வாங்குறது கூட நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், இன்னொரு இடத்துல போய் நின்று வச்சு கிழந்து விழுந்து அப்படி வாங்கிட்டு இருக்கிறாப்புல. ஒருவேளை அவர் வரலாம், மாற்றம் மாறுதான்னு பார்ப்போம். அதனால நான் எனக்குலாம் விஜய் வரணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து சாதாரணமாக அடிக்கடி நடக்கிறது தான். சரி, எல்லா படங்கள்லையும் இந்த ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யுது. ஓகே. இதை வந்து அரசியல் நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து தான். பெர்மிட் கிடைக்கும்ல, அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருங்களா? இப்போ விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து விஜயோட கடைசி படம் உங்களுக்கு ரிலீஸாக இருந்தது. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு பல்வேறு சிக்கலில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பண்ணலன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். விஜய்க்காக ஓடுற படம் ஓடியே இருக்குங்களா, அதை யாராலும் மறக்க முடியாதுல்ல. நம்ம சொல்லுவாங்கல்ல, சூரியனை கையை வச்சு மறைக்க முடியுமா? அது முடியாதுல்ல. அது மாதிரி அவங்க படம் இன்னைக்கு இல்லை, ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் நல்லா ஓடும். இப்போ இந்த அளவுக்கு விஜய் அவர்களை கார்னர் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கய்யா? இது வந்து வெளியே பார்க்கறதுக்கு அரசியல் நோக்கம் மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையில அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறீங்க? அதாவது இது வந்து சென்சார் போர்டு தானே, சரி, அவங்க முடிவு தானே இறுதியானது. சென்சார் போர்டு முதல் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பத்தில் கொடுத்துட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து தான் படம் ரிலீஸ் டேட் அறிவிச்சிருக்காங்க. இல்லை, எல்லா படங்களும் அப்படி தானேங்கய்யா, படம் பூஜை போடுறப்பே டேட் அறிவிச்சு தானே அதுக்காக உழைக்கிறாங்க. ஆர்டரை வாங்கிக்கிட்டு தான் டேட் அறிவிக்கணும், ஆர்டர் வாங்காம டேட் எப்படி அறிவிக்கலாம்? அது அவங்க தவறு தானே. கோடி கணக்கில் போட்டு முதலீடு செய்யும்போது அதை கரெக்டாக முறையோட செய்யணும்ல. இப்போ பிஜேபி தரப்புலேருந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதாக ஒரு செய்திகள் இருக்குங்க. அதை வந்து அரசியலுக்காக இப்போ எலெக்ஷன் வர்றதுனால பேசுவாங்க, அவ்வளோதான். இதே இது எலெக்ஷன் முடிஞ்சுட்டா இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சரிங்க. ஆனால் விஜய்க்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த ஓட்டு கண்டிப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.